வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். கொடுங்கன்றேன் எங்க கொடுங்க. கொடுங்கன்றேன். ஏதாவது பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்காக கேள்வி கேளுங்க. வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். பிரைவேட் இன்னைக்கு முடிவு பண்றான், உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும், என்ன கொடுக்கூடாது, யார் வேலைக்கு வேணும், யார் வேலைக்கு வேணாங்கிறத அவன் முடிவு பண்றானே தவிர சென்னை மாநகராட்சி முடிவு பண்றது கிடையாது, மேயர் முடிவு பண்றது கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? மேயர் தானே சொல்லணும். சேகர் பாபு ஏன் சொல்றாரு? சேகர் பாபு யாரு? சேகர் பாபு யாருங்க? அவர் என்ன பொதுப்பணித்துறை அமைச்சர்? பொதுப்பணியில் தாம்பரமே இது சென்னை மேயரா? அவர் யார்? அவரு அறநிலையத்துறை அமைச்சர். அவருக்கும் இதுக்கும் ஏணி வச்ச அவரோட சம்மந்தமே இல்லாத இடத்துல நீ போய் ஆஜராகிற? அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த அம்மா சொல்லணும். இல்லைன்னா அந்த துறைக்கு சார்ந்த சுகாதாரத்துறைக்கு சார்ந்தவங்க பேசணும், இல்லை பொதுப்பணித்துறை பேசணும். இப்போ இவங்க பேச வேண்டிய வேலையை விட்டு இவர் வந்து ஏன் பேசுறாரு? அப்போ இதுல இருந்தே தெரியல. அப்போ இவருக்கு தேவையான ஆட்களுக்கு தான் அந்த டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இனி சேகர் பாபு வந்து பேசுறாரு. அப்போ மொத்தமே தமிழக அரசு கமிஷன் அடிப்படையில் சைலண்டாக எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் அப்படித்தான். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமும் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு, அவங்க நிறுத்தவே இல்லை. அதே போல எல்லாமே இன்னைக்கு ஜாக்டோஜியும் போராட்டம் நடத்துகிறான். எங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துங்க. அதே போல் நிரந்தரம் செய்யப்படாத நர்ஸ் இருக்காங்க, அவங்களும் இன்னைக்கு எல்லா துறையிலுமே போராட்டம் நடக்குது. ஆனால் எந்த ஒரு செய்தி சேனலுமே இதை வெளியே காட்டுறது கிடையாது.